வணக்கம். அன்புக்குரிய தோழர்களுக்கு வணக்கம். நான் புதுச்சேரியிலிருந்து புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பின் நிறுவனர். இன்று காலை முதல் தொடர்ச்சியான பிரச்சாரம் பணி, தேர்தல் பணி, பாராளுமன்றத்துக்கு வாக்கு கேட்ட பணி நடந்து கொண்டிருந்தது. இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். ஓய்வு இப்போ தான் நேரம் கிடச்சிது. இப்போ மணி கிட்டத்தட்ட 11 மணி ஆகுது. இந்த சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தம், ஒரு வேதனை மனசுக்குள்ளே இருந்துன்னு இருக்குது. பாராளுமன்றத்தின் அடித்தட்டு மக்களின் குரலாக ஒலிக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்காக போயிட்டு சிதம்பரத்தில் பிரச்சாரம் செய்யலையே அப்படின்ற ஒரு வேதனை மனசுக்குள்ளே இருக்குது. எங்கெங்கேயோ பிரச்சாரம் செய்கிறோம், ஆனால் அவருடைய தொகுதியில் பிரச்சாரம் செய்யலைன்னு முதல்ல சிதம்பரம் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு இந்த நேரத்தில் நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நன்றி சென்ற பாராளுமன்ற தேர்தலில் அவரை நீங்கள் வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பியதோட விளைவு இந்திய நாட்டில் அடித்தட்டு மக்களின் பல மாநிலங்களின் குரலாக, பல மக்களின் குரலாக அவர் தொடர்ச்சியாக பாராளுமன்றத்திலே எதிரொலித்தார். அதை அதன் மூலமாக இருக்கக்கூடிய பலன்களை இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய அடித்தட்டில் இருக்கக்கூடிய எஸ்சி, எம்பிசி, ஓபிசி உள்ளிட்ட அனைத்து சமூக மக்களும் பெற்றிருக்கிறார்கள். எந்த இடத்துல யாருக்கு பாதிப்பு என்றாலும் அந்த இடத்தில் உடனடியாக வரக்கூடிய குரலாக இருக்கக்கூடியவர் மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அவரை பாராளுமன்றத்திற்கு அனுப்பிய ஒரு அதிகார பதவியை அளித்த சிதம்பரம் தொகுதி மக்களுக்கு ஒரு மனமார்ந்த நன்றி. காலம் தாழ்ந்து சொல்கிறத நினைக்காதீங்க. இது முன்னாடி முகநூலில் பல முறை நான் இது சம்மந்தமாக எழுதியிருக்கேன். இப்போ இந்த தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றியை அவருக்கு சிதம்பரம் தொகுதி மக்கள் தேடி தருவார்கள் என்ற 100% நம்பிக்கை இருக்குது. 100% கூட சொல்லக்கூடாது, ஒரு 1000% நம்பிக்கை இருக்குது. சென்ற முறை அந்த தேர்தல் கவுண்டிங்கில் இருந்த பதட்டம்லாம் இந்த தேர்தலில் கட்டாயமாக இருக்காது. அளவுக்கு அதிகமான வாக்குகளை அவர் பெறுவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் இந்த கடந்த செப்டம்பர் பாராளுமன்ற தேர்தலில் அவர் ஆற்றிய பணி அவ்வாறு சிறப்பான பணி. ஒட்டுமொத்த தேசத்திற்கும் ஒரு உரிய ஒரு தலைவனை அந்த தொகுதி சிதம்பரம் தொகுதி. அந்த சிதம்பரம் தொகுதி மக்கள் கட்டாயமாக ஒரு மாபெரும் வெற்றியை தருவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நேரில் பிரச்சாரம் செய்ய முடியாவிட்டாலும் நாங்கள் புதுச்சேரியில் தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய சனாதன சக்திகளுக்கு எதிராக, பாசிச பாஜக கூட்டத்திற்கு எதிராக இங்கே எங்களது வேட்பாளர் வைத்திலிங்கம் ஐயா அவர்களுக்காக தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி எங்களால் சிதம்பரம் அதற்கான நேரம் ஒதுக்கி எப்படி வர முடியுன்றது தெரியல. இருந்தாலும் ஏதாவது ஒரு வழியிலையாவது சிதம்பரம் தொகுதி மக்களோடு உரையாற்ற வேண்டும் என்ற விருப்பத்தில் நான் இந்த வீடியோ பதிவை என்னுடைய யூடியூப் மூலமாக போடுறேன். தயவுசெய்து இதை பார்க்கக்கூடிய நண்பர்கள் இதை ஷேர் பண்ணி சிதம்பரம் தொகுதியை சார்ந்த மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேருங்க. காலகாலத்திற்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்களை பாராளுமன்றத்தை வெற்றி பெற செய்தீர்களானால் காலகாலத்திற்கும் உங்களுக்கு நன்றியுடையவர்களாக இருப்போம். ஒட்டுமொத்த இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுடைய நன்றி உங்களுக்கு கட்டாயமாக இருக்கும். தொடர்ந்து அனைத்து மக்களுக்குமான குரலை ஒலிக்கக்கூடிய அண்ணன் திருமாவை தேர்வு செய்த ஒரு நற்பெயர் சிதம்பரம் தொகுதி மக்களுக்கு உண்டு. அது மாபெரும் வெற்றியாக அமைத்து தர வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைத்துக் கொள்கிறேன். வெற்றியை தேடித் தருவீர்கள் என்றது தெரியும், ஆனால் அது மாபெரும் வெற்றியாக மாற வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வாழும் அம்பேத்கர், வாழும் பெரியார், ஒரு மகத்தான தலைவர் திருமாவளவன் போன்ற ஒரு தலைவருக்கு வாக்களித்து தேர்வு செய்யும் உரிமையை பெற்ற சிதம்பரம் தொகுதி மக்கள் கொடுத்து வைத்தவர்கள். உங்களை தனக்கு வாக்காளர்களாக பெற்றிருப்பதும் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு பெருமை. தொடர்ச்சியாக சொந்த மண் என்ற அடிப்படையிலே சிதம்பரத்தை தேர்வு செய்து அந்த மண்ணிலே போட்டியிடக்கூடிய அவர் மாபெரும் வெற்றியடை செய்வீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. உங்களது சின்னம் பானை. பானை சின்னத்திலே அளவுக்கு அதிகமான வாக்குகளை அளித்து மாபெரும் வெற்றி அடைய செய்யுங்கள். இந்திய நாட்டின் பாராளுமன்றத்தை மிக சிறப்பான ஒரு பாராளுமன்றமாக, அங்கு ஒரு சமூக நீதியின் குரல், சமத்துவத்தின் குரல், எல்லோருக்கும் எல்லாம் என்ற பகுத்தறிவின் குரல் அந்த மண்ணிலே பாராளுமன்றத்திலே ஒலித்து கொண்டே இருக்க வேண்டுமானால் அது அண்ணன் திருமாவளவன் அவர்களால் மட்டுமே முடியும். அதுவே சாத்தியம். எனவே அவருக்கு உங்களது பொன்னான வாக்குகளை அளித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்பதோடு, ஒரு மகத்தான தலைவர் ராகுல் காந்தி அவர்களை இந்த நாட்டின் பிரதமராக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. எனவே இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைத்து தோழர்களும்
இந்திய கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை இந்த தேசத்தின் பிரதமராக்குவோம். மோடி என்ற ஒரு மோசடி கூட்டத்தை இந்த மண்ணை விட்டு விரட்டுவோம். நாளைய இங்கு தமிழக முதல்வர் அறிவித்தது போல 40 நமது நாளையும் நமது என்ற அடிப்படையில் இங்கு இருக்கக்கூடிய நமது வெற்றி கனியை பெற்று இந்த தேசத்தை நாமே ஆளுவோம். நாளைய விடியல் நமதாகட்டும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.